ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் பேராமெடிக்கல் கோர்ஸ்க்கான, அதாவது 2024-25 கோர்ஸ்க்கான அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பேராமெடிக்கல் கோர்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ப்ராஸ்பெக்டஸ் ஃபார் அட்மிஷன் டு பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அண்டர் கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செஷன் 2024-25 சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன கோர்சஸ் இதில் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிஃபார்ம், பிபிடி, பிஏஎஸ்எல்பி, பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி, பிஎஸ்சி கார்டியோ பால்மனரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி, பிஎஸ்சி மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி, பிஎஸ்சி கார்டியக் டெக்னாலஜி, பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டு, பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டர் தெரப்பி. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பிஓபிடிஓஎம், பிஓடி, பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோ ஃபிசியாலஜி. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கீழே அப்ளிகேஷனுடைய அட்மிஷனுடைய ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. அதாவது இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 23/5/2024 கொடுத்துருக்காங்க. கமென்ஸ்மெண்ட் ஆஃப் அப்லோடிங் த ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 23/5/2024 12 PM ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லாஸ்ட் டேட் ஃபார் அப்லோடிங் த ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னும் போது 21/6/2024 அப் டு 5 PM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பெக்டட் டேட் ஃபார் டிக்ளரேஷன் ஆஃப் மெரிட் த்ரூ அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னும் போது வில் பி இன்டிமேட்டட் லேட்டர் சொல்லிட்டாங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னும் போது வில் பி இன்டிமேட்டட் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் அட்மிஷன் பார்த்தீங்கன்னா த டேட் ஆஸ் மென்ஷன்டு இன் த அலாட்மெண்ட் ஆர்டர் ஆஃப் த கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஹெல்ப்லைன் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஹெல்ப்லைன் நம்பர் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே தமிழில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள இடங்கள் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தால் அங்கீகாரம் செய்யப்பட்ட சுயநிதி கல்லூரிகளில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்புகளில் 2024-25 கல்வி ஆண்டில் சேருவதற்கான மேற்காணும் இணையதளத்தை அணுகி விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. சேர்க்கை செயல்முறை தொடர்பான மாற்றங்கள் மற்றும் அது தொடர்புடைய தகவல்கள் www.tnmedicalselection.net அப்படின்ற இணையதளத்தில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா மொத்தம் இது ஒரு 100 பேஜஸில் 103 பேஜஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃப்னுடைய லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் ஒரு முறை கோத்ரூ பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னும் போது பிஃபார்ம், பிஏஎஸ்எல்பி அண்டு பிஓபிடிஓஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு இங்கிலீஷ் ஆஸ் ஆன் த சப்ஜெக்ட் ஆஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் மேண்டிட்டரி அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி ஆர் ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுவே பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் ஆல் கோர்சஸ் எக்ஸ்பர்ட் அந்த மேலே கொடுத்துருக்கு தவிர பார்த்தீங்கன்னா ஆங்கில பாடத்துடன் இயற்பியல், வேதியியல், உயிரியல் கட்டாயம் படித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இயற்பியல், வேதியியல், தாவரியல் மற்றும் விலங்கியல் படித்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி ஒவ்வொரு கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு முறை கோத்ரூ பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.